இந்த மண்ணினுடைய இரண்டு கண்களாக தமிழ் தேசியமும் திராவிடமும் இருந்திருக்கு. மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் தான் என்னுடைய தமிழ் தேசியமோ திராவிடமோ நாங்கள் என் கொள்கையை நாங்கள் அங்கே சொல்லலையே. இங்கே இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை போல வாக்கிங் போகிறதும் அவரால் தான் போர் நிப்பாட்டுச்சுன்னு சொல்கிறதும் அப்படி சொல்கிறவங்களை மறுக்காம வேடிக்கை பார்க்குறதும் அந்த கதைலாம் நம்ம கட்சியில் இருக்காரு. முதல்வரே பஸ்ஸில் மக்களோட பயணம் பண்ணுறாரு. எளிமையாக இருக்காங்க. பஸ்ஸில் பயணம் பண்ணுறாருன்னா தன்னெழுச்சியாக பயணம் பண்ணணும். நீங்கள் சாதாரணமாக ரோட்டில் போகிற இறங்கி பஸ்ஸில் போக சொல்லுங்கள். இவ்வளோ பேரை கூட்டிட்டு நடப்பயணம் பண்ணார்ல 5 கிலோமீட்டர் கொடியை தூக்கிட்டு. இதே விஷயத்தை தாவேகா பண்ணியிருந்தா திமுக என்ன பண்ணியிருக்கோம்? பிஜேபியோட பிடிஎம். இந்த மண்ணிற்காக உழைத்து வாழ்ந்து மறைந்த அத்தனை தலைவர்களையும் நாங்கள் மதிக்கிறோம். கமிட்மெண்ட் கொடுத்தாச்சு, பேமெண்ட் வாங்கியாச்சு. இப்போ முதலாளி கேள்வி கேட்பாரு, அதிமுக ஜெயிக்க வைக்கிறது திமுகவை திட்டாமல் அவர் என்ன காங்கிரஸ் திட்டிட்டு இருப்பாரு, இல்லை பாஜக திட்டிட்டு இருப்பாரா? இன்னொருத்தரை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு இன்னொருத்தர் கூட்டணி சேர்ந்து அவங்கள போய் ஆட்சி அதிகாரத்தை உட்கார வைக்க நாங்கள் இங்கே வரலன்னு நம்ம சொல்கிறோம். மிக தெளிவாக தானே இருக்கோம். நாங்கள் இவங்கள மாதிரியா பேமெண்ட்டுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். எப்படி எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக துவங்கிய பிறகு அவர் போகிற இடம்லாம் தன்னெழுச்சியான மக்கள் கூட்டம் இருந்துச்சு. மக்கள் கடலை நீந்தி போனாரோ இன்றைக்கு அதே ஒரு சுச்சுவேஷன் தான் எங்கள் தலைவருக்கு உருவாயிருக்கு. டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சமகால அரசியல் பேச இருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஸோ உங்கள் கட்சியோட கொள்கை விளக்க மாநாட்டில், அதாவது முதல் மாநாட்டில் விக்கிரவாண்டியில் நடைபெற்றதில் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் திராவிடம் 2 கண்கள் சொன்னீங்க. அந்த ஐடியாலஜி நிறைய பேர் ஈர்த்தது. ஏன்னா திராவிடத்தை விரும்பக்கூட உள்ளே வருவாங்க, தமிழ் தேசியத்தை விரும்பக்கூட கட்சிக்குள்ளே வருவாங்க. ஆனால் நீங்கள் கட்சி ஆரம்பித்த இது நாள்லேருந்து தமிழ் தேசியத்தை பற்றி ஒரு பெரிய ஒரு விளக்கமோ இல்லை அதை தலைவர்களை பற்றி ஒரு போற்றி போகிறதோ எதுவுமே இல்லை. ஏன்னா பிரபாகரனை பற்றி ஒரு கொள்கை தலைவர், நீங்கள் பிரபாகரனையும் நீ வராத தலைவராக சேர்த்துருக்கலாம், அது இல்லை. அதாவது இந்த கொள்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான புரிதல் பரப்பப்பட்டு விட்டது அந்த காலகட்டத்தில். அந்த மாநாடு முடிஞ்ச பிறகு மிக தெளிவாக நீங்கள் அந்த வீடியோவை எடுத்து பாருங்கள், போட்டும் பாருங்கள், திரும்ப திரும்ப கூட போட்டு பாருங்கள். தலைவர் மேடையில் பேசும்போது ஒரு விஷயம் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மண்ணினுடைய 2 கண்களாக தமிழ் தேசியமும் திராவிடமும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கள் கட்சியினுடைய 2 கண்களாக தமிழ் தேசியம் திராவிடமும் இருக்குன்னு அவர் சொல்லலை. கட்சியோட கொள்கையில் எங்களுடைய 2 கண்களாக தமிழ் தேசியமும் திராவிடம்னு அவர் சொல்லலை. தமிழ் தேசியமும் திராவிடமும் இந்த மண்ணின் 2 கண்களாக இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த 2ஐயும் நம்ம வெவ்வேறாக பிரித்து பார்க்கல, ஒரே ஈடாக தான் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது. இந்த மண்ணிற்காக இந்த 2 சித்தாந்தங்களும் ஆற்றிய, இந்த 2 கொள்கைகளும் ஆற்றிய, இந்த தமிழ் தேசியமும் திராவிடமும் ஆற்றிய பணிகளை நம்ம மதிக்கிறோம். எதையும் நம்ம சிறுமைப்படுத்தலை, ஒன்று மேலே ஒன்று கீழேனா நம்ம பார்க்கல, அதை நம்ம மதிக்கிறோம் என்பது என்னுடைய கருத்து அப்படின்னு அவர் சொன்னார். கருத்தியல்னு அவர் சொல்லலை. கருத்து எப்போ வேணால் மாறுபடலாம், ஆனால் ஒரு கருத்தியல் அப்படின்றது மாறவே மாறாது. புரியுதுங்களா? அப்போ இந்த மண்ணுடைய 2 அங்கங்களாக சமமாக பங்களிப்பு செய்த 2 அங்கங்களாக தமிழ் தேசியமும் திராவிடமும் இருக்குது அப்படின்றத நான் மதிக்கிறேன், அது என்னுடைய கருத்துன்றதை அவர் கடந்து போகிறார். அவ்வளோதான். அவர் எங்களுடைய கொள்கைன்னு சொன்னாரா, எங்களுடைய கோட்பாடுன்னு சொன்னாரா? நாங்கள் அதை தான் தழுவி நாங்கள் நடக்க போகிறோம் அவர் எங்கேயாவது சொல்லியிருக்காங்க. தமிழ் தேசியம் சொன்னதுனால தான் இந்த கொஸ்டின் நாங்கள் முன்வைக்கிறோம். தமிழ் தேசியம் இந்த மண்ணில் பங்காட்டி இருக்கா இல்லையா, நீங்கள் அதை மதிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிறதுனாலேயே தமிழ் தேசியம் எங்களுடைய கொள்கை ஆகிடுமா? இல்லை திராவிடம் இந்த மண்ணுக்கு பங்காட்டி இருக்கா இல்லையா? மாட்டி இருக்குல்ல. திராவிட தலைவர்கள் எத்தனை நல்ல தலைவர்கள்லாம் இங்கே பங்காட்டி இருக்காங்கல்ல. அப்போ அதை நம்ம மதிக்கிறோம்ல, அது நம்ம கருத்துன்னு சொல்கிறோம். அதனால திராவிட எங்களுடைய கொள்கை ஆகிடுமா? எங்களுடைய கொள்கை என்னன்றதை நாங்கள் மாநாட்டில் அறிவிச்சோம். மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் தான் எங்களுடைய கொள்கை. தமிழ் தேசியமோ திராவிடமோ நாங்கள் என் கொள்கையை நாங்கள் அங்கே சொல்லலையே. மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் நம்ம சொல்கிறோம். அதுதான் எங்களுடைய கொள்கை. அந்த கொள்கையின்படி தான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சார், ஏப்ரல் 22 பகல்காம் காஷ்மீர் இந்திய அளவில் சர்வதேச அளவில் பெரிய ஈர்க்கப்பட்ட பெரிய தாக்குதல். அதுக்கு பெரிய கண்டனம் அளிக்க எல்லா கட்சி தலைவர்களும் கண்டிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சில தினங்களில் ஏப்ரல் 26, 27 நினைக்கிறேன், அப்போ நம்ம கோயம்புத்தூரில் பூத் கமிட்டி மாநாடு நடத்தினோம். இப்போ அதில் ஒரு இரங்கல் தெரிவிக்கிறதோ, அதை பற்றி அந்த சோகத்தை அனுசரிக்கிறதோ எதுவுமே நடக்கலை. விஜய் அவர்கள் எதை நோக்கி போகிறாரு அப்படின்னு நிறைய கொஸ்டின். அதற்கு இடையிலே தலைவர் அறிக்கை கொடுத்திருந்தாரு அந்த பகல்காம் தாக்குதலை பற்றி. அங்கே உயிரிழந்தவர்களுக்காக வருத்தம் தெரிவித்து அறிக்கை கொடுத்திருந்தாரு. பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தாரு. ஏன் அதை நீங்கள் பார்க்கல? இல்லை, அந்த அறிக்கையெல்லாம் நாங்கள் தெளிவாக படித்தோம் சார். ஒரு பொதுக்கூட்டம் வந்திருக்கு. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, எப்படி திமுகவுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு 5 கிலோமீட்டருக்கு கொடியை தூக்கிட்டு நடப்பயணம் போயிட்டு வாக்கிங் போயிட்டு உடனடியாக அவருடைய ஆள் திரு கருணாஸ் அவர்களை வைத்து மேடையில் பாகிஸ்தானுடைய போரையும் பாகிஸ்தானுக்கு இடையான போரை நிறுத்தியதே நம்முடைய முதலமைச்சர் தான். பார்த்தீங்களா, 5 கிலோமீட்டர் வாக்கிங் போனோடனே அதுக்கு முன்பாகவே அவங்க போரை நிப்பாட்டிட்டாங்க. முதலமைச்சர் சாதனை எதுவும் ஒன்றுங்கிறாரு. இதுதான் நம்முடைய சாதனை அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அந்த மாதிரியான அரசியல் செய்கிறதுக்கு நம்ம இங்கே வரல. நம்ம உடனடியாக அதற்கான ரியாக்ஷன் கொடுத்தாச்சு. தலைவர் அவர்கள் அதற்கான வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்காரு, வலியுறுத்தியிருக்காரு, பாதுகாப்பை உறுதி செய்யணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம். உடனடியாக நம்ம அதில் எந்த விதமான விஷயமும் செய்து அது அரசியல் சாயம் அதில் பூசிடக்கூடாது. ஏன்னா நாட்டினுடைய பாதுகாப்பு, இராணுவம் சம்மந்தப்பட்ட விஷயம், மக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், சென்சிட்டிவான ஒரு விஷயத்தில் நம்ம எந்த விதமான முடிவையும் உடனடியாக நம்ம எடுக்க முடியாது. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் மேபி அது இருக்கலாம், நீங்கள் சொன்ன விஷயங்கள் இருக்கலாம், தலைவர் அதை செய்யலாம், அது தலைவர் முடிவு செய்வார். ஆனால் உடனடியாக அவர் அந்த வருத்தத்தை தெரிவிச்சிட்டாரு, வலியுறுத்திட்டாரு.
அதை தன்னுடைய கடமையை அவர் சிறப்பாக செஞ்சிருக்காரு. இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை போல வந்து வாக்கிங் போறதும் அவரால் தான் போர் நிப்பாட்டுச்சுன்னு சொல்றதும் அப்படி சொல்றவங்களை வந்து மறுக்காம வேடிக்கை பார்க்கறதும் அந்த கதைலாம் நம்ம கட்சியில் இருக்காது. அதுக்கப்புறம் நடக்கிற திமுக மேடைகள் எல்லா மேடைகளும் இதை பத்தி இந்த தாக்குதல் பத்தி பேசி கண்டிச்சுட்டு தான் நீங்க அடுத்த பொதுக்கூட்டம் நடக்குது. நீங்க இதை பத்தி அந்த பொதுவெளியில பேசினா என்ன, அங்க வந்தவங்க எல்லாமே இளைஞர்கள். அதுதாங்க சொல்றோம், நம்ம வருத்தம் தெரிவிச்சிருக்கிறோம், அதை வலியுறுத்தி இருக்கிறோம். நீங்க கண்டிக்கணும்னா என்ன யாரை கண்டிக்க சொல்றீங்க? கண்டிக்கல சார், ஒரு 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 இரங்கல், ஒரு மௌன அஞ்சலி. அதுக்கு தானே அறிக்கை கொடுத்திருக்கிறோம், அதுக்கு தானே நம்ம இரங்கல் செய்து நம்ம அறிக்கை கொடுத்திருக்கிறோம். அது இரங்கல் தானே. தலைவர் அறிக்கைக்கும் நேரடி அரசியலுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அரசியல் இது அரசியலா பார்க்கறது முதல்ல. இது வந்து நாட்டினுடைய பாதுகாப்பு விஷயம். இதற்காக நம்ம வந்து ஒட்டுமொத்த பேரையும் திரட்டி, இதுவே வந்து நான் சொல்றேங்க ஒரு எக்ஸாம்பிளுங்க, இதுவே இன்றைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் இவ்வளவு பேரை கூட்டிட்டு நடைப்பயணம் போனார்ல 5 கிலோமீட்டருக்கு கொடியை தூக்கிட்டு, இதே விஷயத்தை தாவேகா பண்ணியிருந்தா திமுக என்ன பண்ணியிருக்கோம்? பிஜேபியோட பி டீம்னு சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? ஏன்னா பிஜேபி நடத்துனாங்க. ஆளும் மாநிலங்கள்ல பிஜேபி கூட செய்யாத நடைபயணத்தை இங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செஞ்சுட்டு இருக்காரு தமிழ்நாட்டுல. ஒரு ராணுவ வீரர்களுக்கு ஒரு மரியாதையா தான் செய்யறாரு. அதான் பிஜேபி ஆளும் மாநிலங்கள் அவங்களே செய்யலையே, அதுக்கு முன்னாடி நீங்க அவசரப்பட்டு செஞ்சீங்க அப்படின்னு நம்ம கேட்டா அரசியல் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? இது ஒருவேளை தாவேகா எடுத்து செஞ்சிருந்தாங்கன்னா திமுக ஒரு இணையதள கைக்கூலிகளும் செல்லப்பிராணிகளும் புராண்டி இருப்பாங்களா மாட்டாங்களா? ஏன் இதுக்கு முன்னாடி தாவேக்கா ஏற்படுத்தின போராட்டங்கள் பல விமர்சனம் செஞ்சிருக்காங்க. இது நீங்க பண்ணா என்ன? இந்த விஷயத்தை நம்ம சொல்றதை கேளுங்க, இந்த விஷயத்தை எடுத்து செஞ்சிருந்தோம் அப்படின்னா எங்களை பிஜேபியினுடைய பி டீமா முத்திரை குத்திருப்பாங்களா மாட்டாங்களா? செஞ்சிருப்பாங்கல்ல. நம்ம அந்த மாதிரி பண்ணோமா? திமுக நம்ம அந்த மாதிரி அரசியல் செய்தோமா? இல்ல. நம்ம எந்த இடத்துல அதை கேள்வி கேட்கிறோம்? உங்களால தான் போரே நிப்பாட்டுச்சுன்னு உங்க ஆள் ஒருத்தர் பேசுறாரு, உங்களை ஆதரிக்க கூட கட்சி ஒருத்தர் பேசுறாரு, தலைவர். அவர் கட்சி தலைவராகவே தெரியல, எப்படி வந்து இப்படி ஒரு போரை வந்து இவர் தான் நிப்பாட்டினார்னு சொல்றாருன்னா எந்த அளவுக்கு அவருக்கு அரசியல் ஞானம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இல்ல அதே தான் அதிமுக ஒரு அமைச்சரும் சொன்னார், முன்னாள் அமைச்சரும் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளுக்காக தான் அந்த போரை நிப்பாட்டியிருக்காங்க. யாராக இருந்தாலும் சரிங்க, அங்க ராணுவத்துல கஷ்டப்பட்டு எத்தனையோ பேர் குடும்பத்தை விட்டுட்டு பெண்களும் இளைஞர்களும் ஆண்களும் ராணுவத்தில் கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க நமக்காக. இரவு முழுக்க இங்க மக்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது, தாக்குதலில் வந்து எந்த விதமான உயிர் சேதம் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்டர்ல நின்று கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காங்க. இங்க நீங்க வந்து வாக்கிங் போறதும் பிறந்த நாளுக்கும் வந்து உட்காந்துக்கிட்டு இதனாலதான் போர் நின்றுச்சுன்னு சொன்னா என்ன மரியாதை இருக்குது அவங்களுக்கு? அப்ப நம்முடைய நிலைப்பாடு மிக தெளிவா இருக்கும். அந்த விஷயத்துல நம்ம கருத்து சொல்லணும், அந்த கருத்தை சொல்றோம், அவர்களுக்கான இரங்கலை தெரிவிக்கிறோம், நாட்டினுடைய பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தணும்னு சொல்லிட்டு வலியுறுத்துறோம். ராணுவ வீரர்களை நம்ம பாராட்டுறோம். ராணுவ வீரர்களை பாராட்டிய செய்தியும் தலைவர் அவர்கள் கொடுத்திருக்காரு. ஸோ நம்மளுடைய விஷயம் நம்ம தெளிவா இருக்கணும். அது வந்து ராணுவ வீரர்களுக்கான கிரெடிட்ஸ். அது ராணுவ வீரர்கள் பாதுகாத்திருக்கிறாங்க. அந்த கிரெடிட்ஸை இவங்களை மாதிரி நம்ம தூக்கிட்டு போறது இங்க வரல, அதை வச்சு அரசியல் பண்றதுக்கு வரல. ஈழப்போர் வந்து இன்றைக்கு நம்ம வந்து அனுசரிக்கிறோம், ஈழப்போருடைய நினைவாக நம்ம இன்றைக்கு அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க கேட்டீங்க, இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் எல்லா மாவட்டங்களையும் அனுசரிக்குது. தலைமையிடமிருந்து உத்தரவு வந்து எல்லா மாவட்டங்கள்லையுமே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அவர்களுக்கான நினைவேந்தல் நடத்தப்படுகிறது. இது விஜய் சார்ட்டின் ஒரு பெரிய அறிக்கை ஏதாச்சும் வந்து தலைமையில இருந்து அறிவுறுத்தி இருக்காங்க சார். உங்க கட்சி தலைமை தாங்க. இது உங்க கட்சிக்குள்ள அறிவுறுத்தல் வேற சார். பொது வழியில விஜய் அவர் நிலைப்பாடு இந்த விஷயத்துல என்ன? மிக தெளிவா நீங்க இப்ப ஏன் நிலைப்பாடு கேக்குறீங்க? நான் சொல்றேன், 2008லயே தலைவர் நிலைப்பாடு சொல்லியிருக்காரு. 2008 எடுத்து பாருங்க, தலைவர் பேசுற வீடியோ எடுத்து பாருங்க. தமிழ்நாட்டுல நடிகர் சங்கத்தின் சார்பில் ஈழத்தமிழர்களுக்கு போரை நிப்பாட்ட சொல்லி உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாங்க அடையாளமாக. அதுல கலந்துக்கிட்டாரா? அதுல கலந்துக்கிட்டு என்ன சொன்னாரு எங்க தலைவர்? மிக தெளிவாக சொல்றாரு, இப்படி ஒரு போர் நடந்துகிட்டு இருக்குது, மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அதிர்ச்சி அளிக்கிறது. அந்த புகைப்படங்கள் வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது மனமெல்லாம் பதப்பதைக்குது. இந்த போரை உடனடியாக நிறுத்தணும், அந்த மக்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக அங்கே வாழணும். அதற்கு என்னுடைய ரசிகர்கள் மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ரசிகர்களுமே பிரதமருக்கு தந்தி எழுதுங்க, மினிமம் 1 கோடி தந்தியாவது பிரதமருக்கு எழுதுங்க, இந்த போரை நிப்பாட்டணும், இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும் எழுதுங்க பாரத பிரதமருக்குன்னு சொன்னாரா இல்லையா? அன்னைக்கு அன்றைக்கே தன் நிலைப்பாடு சொன்னவர். அவர் அரசியலுக்காக சொல்றவர் இல்லை, நடிப்பில் இருக்கும்பொழுது அன்றைக்கு உச்சகட்டத்தில் ஒன்றும் கிடையாது. அவர் இன்றைக்கு உச்சத்தில் இருக்கும்போது நீங்கள் ஏன் பேசணும்னு கேட்குறீங்களா? அன்றைக்கு நடிகராக இருக்கும்பொழுது, தன்னுடைய திரைப்படங்களில் ஒரு பிரபல நடிகராக இருக்கும்பொழுது அத்தனை பேரையும் மேலே வச்சுட்டார் சொன்னார். பேசி இளைஞர் மீனவர்களுக்காக போராட்டம் நடத்தியிருக்காரு, பெரிய ஆர்ப்பாட்டம். நடிகர் சங்கத்தில் மட்டும் உண்ணாவிரதம் இல்லைங்க எங்கள் தலைவர். நீங்கள் நடிகர் சங்கம் அவங்க வந்து ஒரு சங்கம் வச்சுருக்காங்க, அதில் அழைச்சாங்க போனாங்க பேசினாங்கன்னு அடுத்து இதுக்கு ஒரு சொல்லலாம். ஆனால் உடனடியாக என்ன பண்ணார்? ரசிகர் மன்றத்தை கூட்டினார். ரசிகர் மன்றத்தில் இருக்க எல்லாரையும் வர சொல்லி, தமிழ்நாட்டில் முழுக்க இருக்கக்கூடிய ரசிகர்களை வர சொல்லி, அவர்களை கூப்பிட்டு, நம்ம இங்கே 3 வேளை சாப்பிட்றோம், நிம்மதியாக தூங்குறோம், வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், பாதுகாப்பாக இருக்கிறோம், அங்கே சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, பதுங்கு குழியில் பதுங்கி இருக்கிறாங்க மாணவர்களும் குழந்தைகளும், அந்த பதுங்கு குழியின் மேலேயே வந்து குண்டு போட்டு தாக்கி அவர்களை கொள்றாங்க, அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்காக நம்ம ஒரு நாள் சாப்பிடாம இருந்தால் கெட்டு போயிடுவோமா? வாங்க நம்ம உண்ணாவிரதம் இருப்போம், இந்த போரை நிப்பாட்டணும்னு சொல்லி ரசிகர் மன்றத்தை அழைத்து, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ரசிகர்களை அழைத்து ஒன்று கூடி அந்த இடத்துல ஒரு நாள் முழுக்க குடும்பத்தோடு உண்ணாவிரதம் இருந்தார். தந்தையோட மனைவியோட குடும்பத்தோட உண்ணாவிரதம் இருந்தார். இருந்த அந்த அடையாள உண்ணாவிரதத்தை முடிவு செய்து அன்றைக்கும் வலியுறுத்தினாலும் இந்த போரை வந்து உடனடியாக நிப்பாட்டுவதற்கு என்னென்னலாம் முயற்சிகள் செய்ய முடியுமோ செய்யுங்க, அந்த மக்களை பாதுகாத்து நில்லுங்கன்னு அவர் பேசுறாரு. அன்றைக்கே தன்னுடைய நிலைப்பாடு சொன்னவர் எங்கள் தலைவர்.
இன்றைக்கு எங்களுடைய கழகம் மாவட்ட ரீதியாக அனைத்தும் செய்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்க வந்து பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நாம் தமிழர் கட்சி தீர்மானம் இங்கே மாநாடு நடத்துறா சார். ஒவ்வொரு வருஷம் இந்த டே வந்து அவங்க கண்டிப்பாக கடைப்பிடிக்கிறாங்க. அதுதான் சார் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நாங்களும் தான் சார் கடைப்பிடிக்கிறோம். நாங்களும் தான் சார் இன்றைக்கு மாவட்டம் தோறும் செய்கிறோம். மக்கள் மத்தியில் வந்து இந்த நினைவேந்தலை கொண்டு போய் சேர்க்கிறோம். தலைவர் வந்து இன்றைக்கு இல்லை அன்றையிலிருந்து இந்த நிலைப்பாட்டை தான் இருக்காருன்னு நம்ம சொல்கிறோம். அவரோட நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் கிடையாதுன்னு நம்ம சொல்கிறோம். உடனே பிரபாகரன் ஐயா நீங்கள் வந்து கொள்கை தலைவராக வச்சுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சித்தாந்தங்கள் இருக்குது, கொள்கைகள் இருக்குது, இந்த மண் சார்ந்த விஷயங்கள் இருக்குது. ஏன் முதல்ல இந்தியாவிலேயே வந்து ஒரு பெண்ணை கொள்கை தலைவராக நாங்கள் வச்சிருக்கோம் 2 பேரை. அதெல்லாம் நாங்கள் பெரிய அளவு அதான் சார் வரவேற்கிறோம். அப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்கு சார். நீங்க வந்து பிரபாகரன் கூட தலைவரா கூட இருக்க வேணாம். அவர் பேரை உச்சரிக்கவே ஒரு தடுமாற்றம் ஏற்படுது. நாங்க வந்து மாவீரர் தினத்துக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். மாவீரர் தினத்துக்கு வந்து எங்களுடைய வணக்கத்தை நாங்க வந்து போட்டுறோம், சொல்றோம். அவருடைய தியாகங்களை நம்ம வரவேற்கிறோம். அவருடைய தியாகங்களை நம்ம பேசுறோம், மேடைகள் தோறும் பேசுறோம், நிர்வாகி எல்லாருமே பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். மாவீரத்தை நாங்க போட்டுறோம்னு எங்க தலைவரும் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன சொல்லணும்? நீங்க என்ன புரியல எனக்கு என்ன நீங்க கேட்குறீங்க? இதுக்கு மேல மிக தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கோம் சார். நாங்க மிக தெளிவா இருக்கிறோம். எல்லா தலைவர்களையும் நாங்க மதிக்கிறோம். உண்மையிலே சொல்றோம், எல்லா தலைவர்களையும் நாங்க மதிக்கிறோம். இந்த மண்ணிற்காக உழைத்து வாழ்ந்து மறைந்த அத்தனை தலைவர்களையும் நாங்க மதிக்கிறோம். இன்னொன்று சொல்றேன், எல்லா தலைவர்கிட்ட நல்லதும் இருக்கும் அல்லதும் இருக்கும். நாங்க அதில் நல்லதை மட்டும் தான் எடுத்துக்கிறோம். அந்த நல்லதை மட்டும் தான் மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம். அல்லதை நாங்கள் என்றைக்குமே எடுக்கிறதும் கிடையாது, மக்கள்கிட்ட கொண்டு போகிறதும் கிடையாது. அதனால தான் இது போன்ற அல்லதுகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்கிறது கிடையாது. நல்லதை மட்டும் தான் கொண்டு போயிட்டுருக்கோம். பாசிட்டிவான வேலை போயிட்டுருக்கோம். புதிய அரசியல் நோக்கி போயிட்டுருக்கோம். நம்ம நீங்கள் சொல்கிற அனைத்து தலைவரையும் நம்ம மதிக்கிறோம். எந்த தலைவரையும் நாங்கள் பாகுபாடே பார்க்கல. இதான் உண்மை. சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு மீடியாவில் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் வந்து என்னதான் விஜய்னு என்னதான் நீங்கள் வந்து முகக்கவர்ச்சி இருந்தாலுமே இப்போ சேகர் பாபையும் லயலாமணியும் ஒரு தொகுதியில் நிப்பாருன்னா யார் ஜெயிப்பா? ஈஸியாக சேகர் பாபு தான் ஜெயிப்பாரு. விஜயை தவிர அடுத்த கட்ட தலைவர் அந்த கட்சியில் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது எந்த மாதிரி உண்மை? மிக தெளிவாக நம்ம ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். அதாவது அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. அவருக்கு ஒரு முதலாளி இருக்கிறாங்க. கொங்கு மண்டலத்தில் ஒரு முதலாளி அவருக்கு இருக்கிறாங்க. அந்த கொங்கு மண்டல முதலாளி அவருக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பணத்தை கொடுத்துட்டு அதிமுக ஜெயிப்பதற்கான வேலைகளை பார்க்க சொல்லி அவரை டெப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் உண்மை. அவர் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்களுடைய பிஸ்னஸ்க்காக இவங்களுடைய டீலிங்காக தாவேக்காவை கொண்டு வந்து எப்படியாவது கூட்டணிக்குள்ளே சேர்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டு இன்றைக்கு நாங்கள் பாஜகவோட கூட்டணிலாம் நாங்கள் சேர மாட்டோம், பாஜகவுக்கும் எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, பாஜக எங்களோட கொள்கை எதிரின்னு நாங்கள் நிலைப்பாடை தெரிவித்ததுக்கப்புறம் கடந்த 2-3 நாட்களாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கமிட்மெண்ட் கொடுத்தாச்சு, பேமெண்ட்டு வாங்கியாச்சு. இப்போ முதலாளி கேள்வி கேட்பாரு, எப்படி இவங்களை கொண்டாந்து கூட்டணி? சவுக்கு சங்கர் கொடுக்கப்பட்ட பொறுப்பா அதிமுகவையும்? ஆமாம், அவருக்கு அதுதான் பொறுப்பு. அவருக்கு அதுக்கு தான் அவர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுங்க, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கேட்குறேன். நீங்கள் இன்றைக்கி இவ்வளோ பேசுகிறீங்களே, இன்னாருக்கு எதிராக இன்னாரை நிற்க வச்சா நீங்கள் ஜெயிக்க முடியுமா? பிரபலங்கள் கிடையாது, யாருன்னு தெரியல, 4 பேருக்கு மேலே யார் இருக்காங்கன்னு தெரியல, எதுவுமே இல்லை, இந்த கட்சி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறீங்களே. அதோட சேர்த்து இன்னொன்று சொல்கிறார், உங்களுக்கு வேறு வழியே இல்லை, நீங்கள் இந்த கூட்டணிக்கு வந்து தான் ஆகணும். இப்படிப்பட்ட ஒரு கட்சியை நீங்கள் ஏங்க எதிர்பார்க்குறீங்க? உங்கள் பார்வையில் எதுவுமே இல்லைங்கிறீங்கல்ல, பிரபலமானவர்கள் இல்லை, 234 தொகுதிக்கு வேட்பாளர் இல்லைன்றீங்கல்ல, அப்போ ஏன் எதிர்பார்க்குறீங்க? அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது? உங்கள் நோக்கம் எப்படியாவது கொண்டு போயிட்டு அந்த கூட்டணியில் சேர்த்து விட்றணும், வாங்கின பேமெண்ட்டுக்கு வேலையை பார்த்துடணும் அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம். புரியுதுங்களா? ஏன்னா உங்கள் முதலாளி உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குறாரு, நீங்கள் வந்து பேசுகிறீங்க, நீங்கள் என்ன வேணால் பேசிட்டு போகலாம். நாங்கள் அதுக்காக பேமெண்ட்டுக்காகலாம் நாங்கள் வேலை பார்க்கல. உங்களை மாதிரி திமுக எதிர்ப்பில் அவரும் ஒரு கொள்கையாக தான் இருக்காரு. இந்த ஆட்சி நடக்கிற அவலங்கள் சொல்கிறேன். அவங்க ஓனர் வந்து கொங்கு மண்டலத்தில் இருந்துக்கிட்டு பேமெண்ட் கொடுத்து அதிமுக கூட்டணியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக யாரெல்லாம் சேர்க்க முடியுமோ நீங்கள் சேர்த்து தான் அவனு பேமெண்ட் கொடுத்து இவர் கமிட்மெண்ட் கொடுத்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பின் அதிமுக ஜெயிக்க வைக்கிறது திமுகவை திட்டாமல் அவர் என்ன காங்கிரஸ் திட்டிட்டு இருப்பாரு, இல்லை வந்து பாஜக திட்டிட்டு இருப்பாரா? அவர் திமுக எதிர்த்து அதிமுக ஜெயிக்க வைக்கிறது தானே வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு தானே அவங்க முதலாளி அவருக்கு கொடுக்குறாரு. அவர் 2 கட்சியும் விமர்சிச்சு தான் பேசுவார். எந்த கட்சி விமர்சிக்கிறாரு? அதிமுக விமர்சிக்கிறேன். இதெல்லாம் சொன்னீங்கன்னா ட்விட்டர்ல இருக்க குழந்தை கூட சிரிக்குங்க. நீங்க இதற்காக தாவேக்காவும் நாங்கள் கேட்குறோம். அதிமுக நீங்களும் விமர்சிக்க மாட்டாரு, அவரும் விமர்சிக்க மாட்டாரு. தெளிவா ஆட்சியாளர்களை மாற்றணும்னு கேட்குறோம். கூட்டணி கிடையாது, அதிமுகவோட கூட்டணி பொய் செய்திகள் நம்ம தெளிவு பண்ணிட்டோம். பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு நம்ம தெளிவு பண்ணிட்டோம். எங்களுடைய கொள்கை எதிரான திமுகவை வீழ்த்தி நாங்கள் போய் அந்த ஆட்சி அரியணையில் அமர்றது தான் எங்களுடைய நோக்கம்னு நம்ம சொல்கிறோம். இன்னொருத்தரை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு இன்னொருத்தர் கூட்டணி சேர்ந்து அவங்கள போய் ஆட்சி அதிகாரத்தை உட்கார வைத்து நாங்கள் இங்கே வரலன்னு நம்ம சொல்கிறோம். மிக தெளிவாக தான் இருக்கோம். நாங்கள் இவங்கள மாதிரியா பேமெண்ட்டுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறோம், இல்லை பேமெண்ட் கொடுத்து வேலை வாங்கிட்டு இருக்கிறோமா? கிடையாது. நாங்கள் மக்களை நம்பி தான் அரசியலுக்கு வந்திருக்கிறோம். மக்கள் பலத்தை நம்பி, மக்கள் வியூகத்தை நம்பி தான் நாங்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறோம். மக்கள் எங்களை ஆதரிக்க தயாராகிட்டாங்க. அந்த மக்கள் ஆதரவை பார்த்து எப்படியாவது அது உங்கள் கட்சியில் இருக்கணும், உங்கள் கூட்டணியில் இருக்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க, அதுக்காக நீங்கள் உடைக்கிறீங்கன்னா இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறாரு. பொய்யான கருத்து, நடக்காத கருத்து, இல்லாத கருத்து. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்கு பரிச்சயமானவர்கள். ஏன்னா இந்த 5 ஆண்டு காலமோ இல்லை கட்சி ஆரம்பிச்சு 2 ஆண்டு காலமோலாம் அவங்க வந்து இங்கே வேலை செய்யல. 20 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரும் மிகவும்
அந்த மக்களிடையே பிரசித்தி பெற்றவர்களாக தான் இருக்கிறாங்க, அந்த மக்களுடைய அன்பை பெற்றவர்களாக தான் இருக்கிறாங்க, அந்த மக்களுடைய ஆதரவை பெற்றவர்களாக தான் இருக்கிறாங்க. இல்ல நல்ல ரசிகர்களுக்கு தெரிஞ்ச முகமா இருக்கும் சார், மக்களுக்கு தெரிஞ்ச முகமா அந்த இருக்கும். மாவட்டத்தில் அந்த தொகுதியில் அந்த மாவட்ட செயலாளர் தெரியுது, அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? அதுதானங்க முக்கியம் தேர்தலுக்கு. அந்த தொகுதி மக்களுக்கு இவர் வந்து தமிழக வெற்றி கழகத்திலேருந்து வராரு, இவர் இது வரைக்கும் இந்த நல்ல பணிகள்லாம் செஞ்சுருக்கிறாரு, நல்ல டைப்பு, நல்ல மனிதர் அப்படின்னு தெரியணுமா? இல்லை நீங்கள் மீடியா வெளிச்சம் உங்களுக்கு தேவையா? உங்களுக்கு எது முக்கியம்? களத்தில் தானே முக்கியம், களத்தை நோக்கி தானே செயல்படுறோம். ஒரு கிளைக்கழகம் லெவலில் ஒரு வார்டில் இந்த தம்பி வந்து விஜயனுடைய கட்சியில் இருக்கிறாரு, இவர் வந்து இத்தனை காலமாக நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், இந்த வார்டில் வந்து ஒரு நோட்டு புக்கு கொடுக்கறது, மாணவர்களுக்கு உதவி செய்கிறது, மரக்கன்றுகள் நடுறது, இது போன்ற பணிகள்லாம் அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராரு, நல்ல தம்பி அப்படின்றது தானே முக்கியம். இல்லை மீடியா வெளிச்சம் முக்கியமா? இது ஒரு அடிப்படை அரசியல் தெரியும்ல. என்ன 4 பேர் இல்லை 5 பேர் இல்லைன்னு எல்லாரும் தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். தலைமை நிர்வாகிகள் இருக்காங்க, மாநில நிர்வாகிகள் இருக்காங்க, இணையதள அணியில் மாநில நிர்வாகிகள் இருக்காங்க, சோஷியல் மீடியாவிங்கில் மாநில நிர்வாகிகள் இருக்காங்க, சோஷியல் மீடியாவில் பணியாற்றிட்டு இருக்காங்க, நாங்களாம் பேசிக்கிட்டு தான் இருக்கோம், எல்லாருமே பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த மாவட்டத்தில் பிரசித்தி பெற்றவர்களாக இருக்கிறாங்க, மக்களோட மக்கள் என்று போராட்டங்களில் ஈடுபடுறாங்க, ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறாங்க, மக்கள் பிரச்சனைகளை பேசுறாங்க, நலத்திட்ட உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இல்லை 30 ஆண்டு காலமாக செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்கள் மிக தெளிவாக பணியாற்றிட்டு இருக்கிறோங்க. 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்காக வேலைகளை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம், பூத் லெவலில் வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறோம், வார்டு லெவலில் வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறோம். இது எதையுமே வந்து அப்படியே மூடி மறைச்சிட்டு நீங்கள் வாங்கின பேமெண்ட்டுக்காக இப்படிலாம் பேசுனாங்கன்னா யார் கவனிப்பாங்க? அப்போ நீங்கள் உங்களையே செல்ஃப் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறீங்க, எக்ஸ்போஸ் ஆகிடுறீங்க, மக்கள் அதை கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மேலே வேற என்ன கருத்து சொல்ல முடியுதுல்ல? சமீபத்தில் நடந்த சித்திரை வன்னியர் மாநாட்டில் வந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நடிகர்கள் பின்னாடியும் அடுக்குமொழி பேசுறதுக்கு முன்னாடி நிறைய போதீங்க, ஏன் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்றாரு. நடிகர்கள்லாம் விஜய் தான் சொல்றாரு. அவர் யாரை வேணாலும் சொல்லட்டுங்க, அவர் டேரெக்டாக எதுவும் சொல்லலை, அவர் யாரை வேணாலும் சொல்லட்டும், அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. மக்கள் இங்கே வந்து எங்கள் தலைவர் நடிகரெல்லாம் பார்க்கல, மக்கள் எங்கள் தலைவரை தலைவராக தான் பார்க்குறாங்க. தலைவராக பார்க்கறதுனால தான் தன்னெழுச்சியான கூட்டம் வந்து நிற்குது. நாங்கள் யாரையும் வந்து காசு கொடுத்து கூப்பிடலை, சாப்பாடு கொடுத்து கூப்பிடலை, பியர் பாட்டில் கொடுத்து கூப்பிடலை, கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து பணம் கொடுத்து ஏற்றிட்டு வரல, இது எதையுமே நாங்கள் பண்ணல. தன்னெழுச்சியாக தான் மக்கள் வராங்க, தன்னெழுச்சியாக தான் எங்கள் தலைவரை பார்க்குறாங்க. எப்படி வந்து எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக துவங்கிய பிறகு அவர் போகிற இடம்லாம் தன்னெழுச்சியான மக்கள் கூட்டம் இருந்துச்சோ, மக்கள் கடலை நீந்தி போனாரோ, இன்றைக்கு அதே ஒரு சுச்சுவேஷன் தான் எங்கள் தலைவருக்கு உருவாயிருக்குது. இன்னும் கேட்டால் அதை விட அதிகமான மக்கள் ஆதரவு இன்றைக்கு இருக்கிறது, இளைஞர்களுடைய ஆதரவு இருக்கிறது. ஸோ இதை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. மக்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள், இவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்களை பற்றிலாம் நமக்கு கவலை கிடையாது. நீங்கள் எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணீங்க சார், எம்ஜிஆர் கொடுக்கப்பட்ட பாதுகாப்பை விட இப்போ விஜய் அவர்களுக்கு ஒரு ஒய்பிரி பாதுகாப்பு இன்னும் மக்கள்கிட்ட ரொம்ப தள்ளி வைக்குதோ அவரை? அன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகை என்ன, அன்றைக்கு இருந்தக்கூடிய அரசியல் சூழல் என்ன, அன்றைக்கு இருந்த அரசியல் தலைவர்கள் யார், இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் யார், அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது. இந்த ஃபுல் கன் ப்ரொடக்ஷனில் தான் இருக்காரு. ஆமாங்க, இன்றைக்கு நீங்கள் கூட்டம் கூடுறதை பார்க்குறீங்க. ஏதோ ஒரு இளைஞர்கள் வந்து 2 பேர் வந்து ஒரு ஆர்வத்தில் வந்து மரத்து மேலேருந்து ஏறி வேனில் வந்துட்டாங்க, வேனில் குதிச்சிட்டாங்க அப்படின்னா அது அவ்வளோ கேலி கிண்டல் பண்ணி நீங்கள் பேசுறீங்கல்ல. அப்போ அந்த வை பாதுகாப்பு தேவை தானே அவருக்கு? ரசிகர்கள்ட்டேருந்து பாதுகாப்புக்கு தான் ஒய்பிரிவு அப்படிதான் சொல்லுவாங்க. முதலமைச்சருக்கு மக்கள்கிட்ட பாதுகாப்பு கொடுக்குறாங்களா சார்? முதல்வருங்கிறது வந்து நீங்கள் வந்து எதிர்கட்சி தலைவர்களுக்கு பாஜக மாநில தலைவருக்கு பாதுகாப்பு, இதெல்லாம் வந்து அந்த கட்சிக்காரங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்களா? சார் முதல்வர் கொடுக்க வேண்டிய ப்ரொடெக்ஷன் கொடுத்து தான். சரிங்க, எதிர்கட்சி தலைவர் கொடுக்குறீங்களா? ஏன் கொடுக்குறீங்க? மக்கள்கிட்ட பாதுகாப்பு கொடுக்குறீங்களா, இல்லை சொந்த கட்சிக்காரன் எதனா பண்ணுறான்னு பாதுகாப்பு கொடுக்குறீங்களா? நீங்க சொன்னதை தான் சொல்றேன். நீங்க ரசிகர்கள்ட்ட இருந்து ஒரு சில இடங்கள்ல இன்றைக்கு வந்து ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள் ஏதோ தெரியாம ஆர்வத்தில் அந்த மாதிரி பண்றாங்க. நாளைக்கு யார் வேணா உள்ள வந்து என்ன வேணா பண்ணிட்டு போலாம்ல. இன்றைக்கு இதை பார்க்கக்கூடியவர்களுக்கு நாளைக்கு அந்த எண்ணம் வரும்ல. இந்த ஆட்சியாளர்கள் என்ன வேணாலும் செய்ய துணிஞ்சவர்கள் தானே, எப்பேற்பட்ட எல்லைக்கும் செல்லக்கூடியவர் தானே ஆட்சி அதிகாரத்துக்காக. நான் சொல்றது வந்து 2 இளைஞர்கள் ஏதோ தவறுதலாக இதை பண்ணிட்டாங்க, தலைவர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு வேற யாரோ ஒரு திட்டமிட்ட பண்ண என்ன பண்ணுவீங்க? அப்ப அதற்கான பாதுகாப்பு அவசியம் இருக்குல்ல. இதைத்தான் நம்ம சொல்றோம். நீங்க இந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்கும்போது சார் எளிய மக்கள் விஜயை வந்து ஒரு சந்திக்கிறதையோ பார்க்கறதையோ யார் சந்திக்க முடியல? பெரிய பாதுகாப்பு வளையமா இருக்குமே, அதான் யார் சந்திக்க முடியல. இப்ப நீங்க பிரச்சார கூட்டங்களுக்கு மக்களை டைரக்டா போய் தான் ஆகணும், வீடு வீடா சம்டைம்ஸ் போக மாட்டோம். முதல்வரே வீட்டுக்குள்ள போறாரு, முதல்வரே பஸ்ல வந்து மக்களோட பயணம் பண்றாரு, எளிமையா இருக்காங்க. பஸ்ல பயணம் பண்றாருன்னா தன்னெழுச்சியா பயணம் பண்ணணும். நீங்க சாதாரணமா ரோட்ல போற இறங்கி பஸ்ல போக சொல்லுங்க, செட்டப் பண்ணி பஸ்ஸை ரெடி பண்ணி ஆட்களையும் செட்டப் பண்ணி உட்கார வச்சு பஸ்ல போறாரு. போக்குவரத்து மக்களுக்கான போக்குவரத்து எங்க செட் பண்ணாங்கன்னு சொல்றீங்களா? போய் கேளுங்க, எல்லாருக்கும் தெரியுங்க அது ஒரு செட்டப்னு சொல்லிட்டு. இவங்க செட்டப் டிராமா பண்ணி வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எங்க தலைவர் என்ன மக்கள் மத்தியில போக மாட்டேன்னு சொல்லிட்டாரா, இல்ல கூட்டத்து நோட்டில் போக மாட்டேன்னு சொல்லிட்டாரா, இல்ல மக்களை பார்க்காம போயிட்டாரா? பாப்பா இன்னும் வரலையே களத்துக்கு. அப்புறம் அதெல்லாம் நீங்க எப்படி முடிவு பண்ண முடியும்? ஷூட்டிங் முடிச்சு தான் வருவாங்க, பண்ண முடியாதுல்ல. நீங்க அதுக்குள்ள நீங்க முடிவு பண்ணி இதெல்லாம் எதுக்கு போக மாட்டாரா, வீட்டுக்குள்ள போக மாட்டாரா, ஏன் பரந்தூர்ல கிராமத்துக்குள்ள போறோன்னு சொன்னமையா நீங்க உடல பிறந்தானே சொன்னோம். சார் இத்தனை நாள் வந்து விஜய் அவர்களுக்கு ஒய்பிரி பாதுகாப்புலாம் வழங்கப்படலையே. அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பிஜேபியோ டைரக்டா நீங்க கேட்டவொடனே கொடுக்குறாங்க. பிஜேபியில நாங்க கேட்டோமா? என்ன மத்திய ஒன்றிய அரசு அப்புறம் எப்படி என்ன ஆதாரம் இருக்கு உங்களுக்கு? இல்ல கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒவ்வொரு அரசியல் கட்சி மாநிலத்திலையும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டுதோறுமே வந்து ஒவ்வொரு அரசியல் தலைவரையும் பார்த்து யாருக்கு அதிகமாக இது மாதிரி கூட்டம் கொடுத்து யாருக்கு அதிகமான த்ரெட்டனிங் இருக்குது அப்படின்றத சமர்ப்பிப்பாங்க.
இதை வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய உளவுத்துறையும் பாதுகாப்புத்துறையும் செய்யும். அதை பேஸ் பண்ணி அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கணுமா வேணாமா அப்படிங்கிறத ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை வந்து முடிவெடுப்பாங்க. அதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு தான் இது. நீங்க உடனே வந்து ஒன்றியன்றீங்க, அப்ப மாநில பாதுகாப்புத்துறை ஏன் வந்து அந்த இது லிஸ்ட் கொடுக்கணும்? மாநில பாதுகாப்புத்துறை கேட்டிருக்க மாட்டாங்களா? ஒரு ஒன்றிய பாதுகாப்புத்துறை இருக்கு, அப்ப மாநில பாதுகாப்புத்துறை கிட்ட உள்துறை கேட்க மாட்டாங்களா? த்ரெட்டனிங் இருக்கான்னு கேட்க மாட்டாங்களா? கேட்டு தானே செய்வாங்க. அப்ப ஏன் நீங்க மாநிலத்தை பத்தி பேச மாட்டீங்க? நீங்க தானே பாதுகாப்பு தேவைப்படுது, அவருக்கு வந்து அந்த மிகப்பெரிய அளவில் மக்கள் கூட்டம் வருது, யார் வேணாலும் எந்த அசம்பாவியத்தையும் செய்யக்கூடிய சூழ்நிலை அங்கே இருக்குது. தன்னெழுச்சியாக கூட்டம் வரும்போது அதை பயன்படுத்தி கொண்டு யாரும் தவறாக எதுவும் செய்திடக்கூடாது. அப்போ அந்த பாதுகாப்பு தேவைப்படுதுன்றதுனால பாதுகாப்புத்துறை கொடுக்குது. இதை கொண்டு போய் நம்ம ஏன் அரசியல் பண்றோம், அரசியல் ஆக்குறோம்? சார், கோயம்புத்தூர்ல பூத் கமிட்டி மாநாடு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் மதுரைன்னு சொல்றாங்க. எப்போ அது அடுத்த? ஒவ்வொரு மண்டலத்திலையும் மாநாடு நடத்த திட்டமிட்டு இருக்கோம். ஓகே, ஒரு மண்டலம் முடிச்சிட்டோம். அடுத்தடுத்த மண்டலங்களுக்கான அறிவிப்பு விரைவில் உங்களுக்கு வெளியாகும். அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கான அறிவிப்பும் விரைவில் தலைவர்கிட்ட இருந்தோ தலைமை கிட்ட இருந்தோ கண்டிப்பா வெளியாகும். ஜனநாயக ஷூட்டிங் எப்போ சார் முடியும்? மக்களை ஏறத்தாழ நேரடியாக களத்தில் எப்போ வருவாங்க? மக்களை சந்திச்சுட்டு தான் இருக்காரு. முதல்ல அந்த களத்துக்கு வரல அப்படிங்கிறது ஒரு நெரேட்டிவ், புரியுதுங்களா? களத்துக்கே வராத ஒருத்தர் மக்கள் வரவேற்பாங்களா சொல்லுங்க? இவ்வளவு வந்து மக்கள் தன்னெழுச்சியா வந்து பார்ப்பாங்களா? அவருக்காக காத்திருப்பாங்களா? அவர் ஒவ்வொரு இடங்களுக்கும் போறாரு, ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பார்க்கறாரு, அறிக்கை கொடுக்குறாரு, சட்ட போராட்டம் நடத்துறாரு. இது வரைக்கும் பரந்தூர் மட்டும் தான் வந்திருக்கீங்க. வேங்கவேலுக்கு வரணும்னு சொல்லி அதை ஒரிஜினல் அதுக்குள்ளதான் நீங்க தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்றீங்களே. வரணும்னு சொன்ன உடனே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்றீங்க. நீங்க போய் பார்க்கல, மக்களுக்கு ஆறுதல் சொல்றல என்ன சார்? நீங்க வர்றதுக்குள்ள அந்த கேஸை முடிக்கிறீங்க, புரியுதுங்களா? அரிட்டாப்பட்டிக்கு வரான்னு அரிட்டாப்பட்டியை பத்தி பேசினா உடனடியாக அங்க க்ளோஸ் பண்றீங்க. பரந்தூருக்குள்ள கிராமத்துக்குள்ள போறோம்னா கிராமத்துக்குள்ள விட மாட்டீங்க. கட்சி நிகழ்வுகளுக்கு இடத்த அறிவு பண்ணா இடத்த வந்து நீங்க கொடுக்க மாட்டீங்க, ஓனர்ஸை மிரட்டுறீங்க. மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளுக்கு இடத்த அறிவு சொன்னா இடத்தோட ஓனரை மிரட்டுறீங்க, கரண்ட்டை கட் பண்றீங்க. போலீஸ் பாதுகாப்பு சரியா கிடையாது, முழுமையா கொடுக்கறது கிடையாது. ஒரு கும்பலை வாசலை நிக்க வச்சு சத்தம் போட விடுறது எல்லா விழாக்கள்லையும். அப்ப இவ்வளவு பணிகள் நீங்க செய்யும் பொழுது இதெல்லாம் பார்த்து நாங்களும் முடிவு பண்ணணும். இல்ல சார், நீங்க தான் சொல்றீங்க சம்டைம்ஸ் அன்எக்ஸ்பெக்டடா கிரௌட் வந்துருது விஜய் பாக்குறது. ஆமா. அது ரியாலிட்டியா உண்மைதான். சரி, அப்ப வரப்ப தமிழக காவல்துறை எப்படி சமாளிக்கும்? அந்த பொறுப்பும் நீங்க தான் எடுத்துக்கணும். ஐயா, அன்எக்ஸ்பெக்டடா வருதுன்னா கூட நீங்க என்ன பண்ணணும்? அரங்கத்துக்குள்ள விட்டுருவீங்களா? ஏற்கனவே அரங்கம் நிரம்பி இருக்கும், அரங்கத்தோட வெளியிலே நிரம்பி இருக்கும், அதையும் தாண்டி வெளில நிற்பாங்க. நீங்க வந்து அவங்கள எப்படி எந்த விதமான அனுமதியும் பெறாம எந்த விதமான மெஷர்ஸும் எடுக்காம டேரக்டா உள்ள அனுப்பிடுவீங்களா? என்ன ஆனாலும் பரவாயில்ல உள்ள அனுப்புவீங்க. இதுதான் காவல்துறையோட பணியா? அப்ப காவல்துறை சிந்திக்க வேண்டாமா? இதை எப்படி செய்யணும், எப்படி செஞ்சா சரியா இருக்கும், இவ்வளவு கூட்டம் இருக்கும்போது இவங்களையும் உள்ள அனுப்பிச்சா என்ன ஆகும் அப்படின்னு சிந்திக்க வேண்டாமா? அப்ப யாருடைய உத்தரவின் பேரில் நீங்க இதை பண்றீங்கன்னு கேள்வி வருமா இல்லையா? நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தயாரா இருக்கும். நீங்க அதற்கேற்றார் போல சரியான முறையில பாதுகாப்பு கொடுங்க, சரியான முறையில முடிவுகளை எடுங்கன்னு நம்ம சொல்றோம். நம்ம எந்த இடத்துலயும் அவங்க செய்யவே இல்லைன்னு சொல்லல, ஆனா இன்னும் திறம்பட செய்யுங்கன்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். பாதுகாப்பு விஷயங்கள்ல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு இடங்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு விழாக்கள் நடத்துறதுக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் வருது தெரியுங்களா? எவ்வளவு அழுத்தங்கள், எவ்வளவு ப்ரெஷர்ஸ், எவ்வளவோ சமாளிச்சு தான் நம்ம ஒவ்வொரு இடத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அதெல்லாம் பார்த்து தான் ஒவ்வொரு முடிவும் எடுத்து ஒவ்வொரு நிகழ்வையும் நடத்த வேண்டிய சூழல் நம்ம இருக்கிறோம். அந்த அளவுக்கு இன்று இருக்கக்கூடிய ஆளும் கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, ஒடுக்குகிறது. அப்ப இதெல்லாம் பார்த்து தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை சரியா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அனைத்தும் மிக சிறப்பாக நடக்கும் சார். 2026 ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மக்கள். உங்க எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டிக்கிறேன். இது வரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதிலளிச்ச உங்களுக்கு மிக்க நன்றி சார்.